உங்களுடைய பாடல் பயணம் எப்போ முத தொடங்குச்சு? எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சினிமா சாங் தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். அந்த பாட்டு நான் பாடி காட்டுறேன். ஏலேலங்குயிலே. இப்போ ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி யார் என்னைய பார்த்து நீ எல்லாம் என்ன பாடுறன்னு சொல்லி என்னைய பார்த்து கேட்டாங்களோ அவங்களோட ப்ரோக்ராமுக்கே நான் வந்து கெஸ்டா போயிருந்தேன். கட்டு மல்லி கட்டி வச்சா கலகலக்கா பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்பு இடுப்ப வச்சா மச்ச பொட்டில் என்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்சவளே உச்சி கட்டு நேரம். தளபதியோட சாங் பாடிட்டீங்க. தலைக்கு எதுவும் சாங் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா தலைக்கு இல்லாமையா கண்டிப்பா பாடலாம். நான் வந்து பார்த்தோன்னா எங்க அப்பாவோட டேட் லிட்டில் பிரின்சஸ். நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. தரமையாலதான் வளர்ந்து வந்தேன்டா நானும் தனியா, நான் வளர்ந்து வரும்போது கூட இல்லடா யாரும் துணையா. பாடல் பயணம் எப்போ முத தொடங்குச்சு? எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன வயசுலலாம் பார்த்தோன்னா இந்த காம்படிஷன்லாம் வைப்பாங்கல்ல, ஸ்கூல் காம்படிஷன்லாம் வைக்கும்போது அப்போ வந்து எனக்கு வீட்டில் வந்து இந்த பாட்டு பாடலாம் அந்த பாட்டு பாடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல்லையே வந்து இந்த குட்டி குட்டி டம்ளரு இந்த தட்டு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்போ காம்படிஷன் வச்சாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் தான். அது வந்து அந்த அங்கே வர முன்னாடிலாம் மிஸ்ஸுன்னு தானே சொல்லுவேன். அந்த மிஸ்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, அவள் இந்த பிள்ளை சேர்ந்துருச்சா அவ்வளோதான், இந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல வாய்ஸ் இருக்கு நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்போ ஓகே நம்ம அப்படியே பாடிட்டே இருக்கோம் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே 6th போய் கண்டினியூ ஆச்சு. அப்புறம் 10th 11th 6th பார்த்தோன்னா ப்ரேயர் சாங் இல்லை எப்போவுமே நான் தான் பாடுவேன். ப்ரேயர் சாங் நான் தான் பாடுவேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு காம்படிஷனு அதே மாதிரி ஸ்கூல் அளவு டிஸ்ட்ரிக்ட் லெவலு இந்த மாதிரி போகும்போது சரி ஓகே அப்படியே அப்படியே கொஞ்சம் வெடிச்சு அப்படியே பாடுறதுக்கு. ஓகே மேடம், இப்போ பாட்டு வந்து பாடுறோம் இல்லையா? ஆமா. அதை கிராமத்து இசை நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? கிராமத்து இசை எப்படி சார், அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சினிமா சாங் தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். அந்த பாட்டு நான் பாடி காட்டுறேன். ஏலேலங்குயிலே அடி ஏலேலங்குயிலே மேடை அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன் நன்றியின் நீரமே கண்களை மீறுமே நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன். ஏலேலங்குயிலே அடி ஏலேலங்குயிலே மேடை அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன். இந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் பாடுனது. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, வாய்ஸுக்கு இந்த நாட்டுப்புற பாட்டுலாம் பாடினா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நீ ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் நீ புதுசா ஏதாவது இது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல தான் பார்த்தோன்னா இவங்களோட சாங் சின்ன பொண்ணு அம்மா சாங் இருக்குல்ல அந்த பாட்டு பாடினேன். அந்த பாட்டு பாடினப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு போல்டா மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு இந்த சாங் பாடுனது. அப்போ இந்த சாங் பாடும்போது பாடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே எல்லாரும் என்னம்மா சூப்பரா இருக்குது வாய்ஸ் எவ்வளோ இப்படி பாடுறீங்க அப்படின்னு கேட்கும். அப்போ எனக்கு என்ன அதே மாதிரி சினிமா சாங் பாடுறதை விட எனக்கு ஃபோக் சாங் பாடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஒரு ஆட்டம் அந்த ஜாலியா பண்றது இந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடிட்டே பண்றது அது என்னமோ தெரியாது நமக்குள்ளேயே ஒரு வைப் வரும்ல அந்த மாதிரி. அதோட சரி ஓகே அப்போ இந்த மாதிரி நம்ம போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தோன்னா அதுலதான் சூஸ் பண்ணது. அப்பா சொன்னாங்க ஓகே உனக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகும்னு சொன்னாங்க. அது மூலியமா ஓகே அப்படியே பாடி அப்படியே ஒவ்வொரு பாட்டை இப்போ நமக்கு ஆல்பம் சாங்ஸே இப்போ கொஞ்சம் நிறைய போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு பெண்ணா வந்து ஒரு தடைகளை மீறி ஒரு இடத்துக்கு வரணும்ன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க எந்த மாதிரி தடைகள்லாம் சந்திச்சீங்க? அதாவது நான் வந்து பார்த்தோன்னா எங்க அப்பாவோட டேட் லிட்டில் பிரின்சஸ். நான் என்ன ஆசைப்படுறேனோ அதை தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து நான் வேற ஏதோ ஒர்க் பண்ண சொன்னா உனக்கு பிடிச்சிருக்கா ஓகேம்மா நீ பண்ணு அவ்வளோதான். ஏன்னா அது எப்போவுமே எங்கள் அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது உனக்கு பிடிச்ச விஷயத்தில் நீ வந்து முழுமையாக அதை நீ திருப்தியாக சந்தோஷமாக பண்ணுறியோ உன்னோட லைஃப் வந்து அப்போ தான் மாறும்னு சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட அடிக்கடி அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது எனக்கு நல்ல அதாவது நம்மளோட வீட்டில் வந்து சப்போர்ட் பார்த்தோன்னா பயங்கரமான சப்போர்ட்டு. எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேருமே வந்து இப்போது அதாவது முன்னாடி இந்த கச்சேரிலாம் போகும்போதெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிற முன்னாடி அந்த டைம்லலாம் வந்து அழுவேன். ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க நான் நல்லா பாடலையா அப்படிலாம் சொல்லி அழுகும்போது அதெல்லாம் நீ நல்லா தான் பாடுற அதெல்லாம் விடு அதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு புரியும் அதுதான் நீலாம் அப்படி தான் நீ வந்து மோட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப
ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க வீட்டில். அது போக பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பெரியப்பா எல்லாருமே, ஏன்னா எங்கள் ஊர் சைடுனுமே பார்த்தோன்னா ஒரு பொண்ணாக இருந்து ஏன் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு ஏன் அனுப்புறீங்க, அதெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப இது எதிர்ப்பு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி எதிர்ப்பாக வரும்போது எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ண வைக்கிறேன் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இதுவாகாதுன்னு சொல்லிட்டு அப்போது ரொம்ப ஃபேஸ் பண்ணி சொன்னாங்க. ஆனால் அப்போ சொன்னவங்கலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அக்கா பொண்ணு தான் அது, தேவகோட்டை அபிராமிங்கிறது எங்கள் அக்கா பொண்ணு, நம்ம ஊருக்கார பிள்ளை தான்னு சொல்லி இப்போ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா அன்றைக்கி தான் உடனே சொன்னாங்க, பார்த்தியா அன்றைக்கி யார் யாரெல்லாம் இதை பண்ணக்கூடாதுன்னு உன்னை சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் அக்கா பொண்ணு என் மாமா பொண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான், நம்ம வந்து இதிலே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. அதுதான் வீட்டில் பயங்கர சப்போர்ட், எங்கள் அப்பா அம்மா பயங்கர சப்போர்ட்னால அப்படியே கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அவங்க கொடுக்குற அந்த ஃபுல் ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லா பார்த்துக்கிறணும், கரெக்டாக ஒழுங்காக போயிட்டுருக்கணும், ஒரு வேலை போனால் அதில் போகணுங்கிறது என்னோட ஒரு மைண்ட் தாட். அவ்வளோதான். உங்களோட இந்த பயணம் வந்து இந்த இசை பயணம் எப்போ முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு மேடம்? அதாவது இந்த சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் எல்லாம் படிப்போம்ல, ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தோன்னா அந்த சின்ன சின்ன காம்படிஷன்லாம் வைக்கும்போது அந்த டம்ளரு அப்புறம் பெரிய தட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வர்றதெல்லாம் அப்போது நம்ம இது பண்ணும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாகவே அப்படியே சாங் அப்படியே கன்னியூ ஆகி அப்படியே வந்துச்சு. சரி மேடம், இப்போ ஒரு பெண்ணா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தடைகள்லாம் வந்திருக்கும். கண்டிப்பா. இந்த மாதிரி தடைகள்லாம் எப்படி மீறி நீங்க வந்து ஒரு இடத்துக்கு ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க எப்படி? அதாவது அந்த தடைகள்லாம் இருந்தால் தான் நம்ம அதை பிரேக் பண்ணிட்டு வரணுங்கிறது அந்த மைண்டே ஃபஸ்ட்டு வரும். அதனால தடைகள் வர்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, வர்றியா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மைண்ட் தாட் வந்துருச்சு. இப்போல்லாம் பார்த்தோன்னா வீட்டில் சும்மா இருந்தாவே வந்து ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை, என்னமோ நீங்கள் அங்கே அப்படி சொன்னீங்களாமே இப்படி சொன்னீங்களாமே, நான் ஒன்றுமே சொல்லியே, நான் பாட்டுக்கு வீட்டில் இருப்பேன், ஏதோ ஒன்று இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். அதனால ஓகே ரைட்டு, பிரச்சனை வரட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து தெரியாதப்போ ரொம்ப அழுவேன். அப்போ அழுதப்போலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே அதெல்லாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, உனக்கு என்ன தோணுதோ உனக்கு என்ன இதை பண்ணணும்னு தோணுதோ அதை நீ கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்போ போயாச்சு. இப்போலாம் வருதா வா, என்ன இன்னும் வராமல் இருக்க இங்கே வா அப்படின்ற மாதிரி தோணுது இப்போலாம். இப்போ நம்ம இப்போ ஏதோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குது அது வெளிக்கொண்டு வரோன்னு சொன்னாக்க, யாரோ ஒருத்தரோட பாடின பாட்டு இல்லை யாரோ ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் அந்த மாதிரி ஆகணும், நம்மளும் அந்த மாதிரி பாடணும் அப்படின்னு தோணும் இல்லையா? நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? எனக்கு வந்து ராஜலட்சுமி அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அக்கா இருக்காங்கல்ல, எனக்கு அவங்க பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அக்கா அப்படியே இப்படி பார்த்தோன்னாவே அந்த அக்கா சூப்பராக பாடுவாங்களா, எனக்கு அவங்க அப்படியே கஷ்டமே இல்லாமல் அப்படியே ரொம்ப ஈஸியாக எல்லாமே பாடுவாங்க. அவங்க பாடுற அந்த சிரிச்சுட்டே பாடுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னா எனக்கு அந்த அக்காவை பிடிக்கும். அவங்க சாங்ல உங்களுக்கு எதாவது பிடிக்குமா? அவங்க சாங்குன்னு ஓகே, அவங்க சாங்கில் வந்து இந்த மச்சான் மச்சான் சாங் எனக்கு பிடிக்கும். அவங்க டிவியில் பாடினப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. நானும் நிறையா ஸ்டேஜ்லலாம் பாடியிருந்தேன். அந்த பாட்டு பாடுறேன். மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான், எப்பத்தான் வர போற உள்ளோ எங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சிலை உன் மேலதானே சமைச்சேனே. எல்லாருமே பாடுவாங்க. இப்ப உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப இத வந்து இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் அபிராமின்ற ஒரு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு பாட்டு, அந்த மாதிரியான பாடல் நான் கண்டிப்பா சொல்றேன். ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பல தோப்பு தாண்டா, ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா, ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பல தோப்பு தாண்டா, ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா, தனத்தானே தானே தானே நன்னே, தனத்தானே தானே தானே நன்னே. ஓகே, நான் இந்த மாதிரி நாட்டுப்புற பாட்டை பாடுற ஒரு பொண்ணு இருக்காங்கங்கிறது வந்து வெளியே இந்த சாங் மூலியமாக தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், எனக்குன்னு ஒரு தனியாக இருக்கிற அடையாளம் பார்த்தோன்னா இந்த பூ இந்த மாதிரி வைக்கிறது, குங்குமம் அந்த சந்தனம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ வைக்கிறது, நீட்டாக அழகாக சாரி கட்டிட்டு போகிறது, இதுதான் எனக்கு என்னோட அடையாளமாக
அபிராமினா இப்படிதான் இருப்பாங்கன்னு டக்குன்னு சொல்றது தான் இந்த ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு சாதனையாளர் இல்ல வந்து ஒரு படியில முன்னேறி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அதோட தடுக்கிறவங்க அது தடைக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தடைக்கெல்லாம் தாண்டி நீங்க எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போனீங்க? அதாவது என்ன ஒரு விஷயம்னா, எந்த அளவுக்கு தடைகள் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு தனி ஒரு மென்டாலிட்டி. அது வந்து பார்த்தோம்னா இப்போ பிரச்சனை வருதா, ஓகேவா எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகுது. அதே மாதிரி ஒரு விஷயம்லாம் பார்த்தோம்னா ஒரு சின்ன வயசுலலாம் ஏன் இந்த பொண்ணை ஏன் நீங்கள் பாட கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அழுது ரொம்ப இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க, சரி ஓகேப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் முடியும், நீ உன்னால் பண்ண முடியும், நீ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ வந்து திருப்தியாக முழு மனசாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி யார் என்னை பார்த்து நீ எல்லாம் என்ன பாடுறேன்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டாங்களோ அவங்களோட ப்ரோக்ராமுக்கே நான் வந்து கெஸ்ட்டாக போயிருந்தேன். அது வந்து ஒரு ரொம்பவே ப்ரௌடான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. வீட்டில் சொல்லிட்டு நீ பாருங்க இப்போ அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா நீ கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துக்கு நீ போகணும், இப்போ ஒரு நம்மளை அவமானப்படுத்தின இடத்துல அசைக்க முடியாத சக்தியாக போய் நின்றுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க. எப்போவுமே பயங்கரமான மோட்டிவ் எங்கள் அப்பா எனக்கு. ரொம்ப மோட்டிவ் பண்ணுவாங்க. என்ன நடந்தாலுமே நீ மனசு தளர விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தட்டி கொடுக்கறதுல எங்கள் அப்பா வந்துட்டு ஆளே இல்லை. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஓகே, சின்ன திரை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சின்ன திரை டிவியில் நீங்கள் எப்போ வந்தீங்க? டிவியா? ஓகே, நீயா நானால தான் வந்தேன். 2 இயர்ஸ் முன்னாடி ஜான்வரி 8 அப்போ தான் ஷூட்டிங். அப்போது அதில் போயிட்டு எனக்கு என்ன ஒரு மைண்டுனா சும்மா போயிட்டு உட்காந்துருந்து அவங்க ஃபேஸ் வந்துட்டா போதும்டா சாமி அப்படிதான் இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சைடு பார்த்தா ஃபுல் கானா சிங்கர்ஸ், இந்த பக்கம் ஃபோக் சிங்கர்ஸ். அப்போ எங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பக்கத்தில் உள்ளவங்க வந்து அந்த சைடு உள்ள சாங் பண்ணணும், அதே மாதிரி அந்த சைடு உள்ளவங்க வந்து இந்த சைடு உள்ள சாங் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது நான் தான் வந்து கச்சேரியெல்லாம் பாடுவேன். நான் கச்சேரியில் பாடும்போது கானா சாங்ஸ் எல்லாம் நான் பாடுவேன். இப்போ பாடும்போது அப்போ நம்ம இந்த மாதிரி அப்போ அதை டக்குன்னு அவங்க சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு யூஸ் பண்ண பார்த்தா அது பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அது பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கவும் எனக்கு சரி ஓகே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமா மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அபிராமின்னு ஒரு ஃபோக் சிங்கர் கானா சாங்ஸ் மிக்சிங் எல்லாமே சேர்த்து பண்றாங்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு புட்டு கோவிலுக்கு போக போறேன் கடவுளே, ஸ்டவ் மேல கடாயி சாக்கத்துல சடாயி வடிவலனா துபாயி கைய விட்டா டபாயி லோக்கல் நான் லோலாயி அப்பாவான் டாராயி மட்ட மண்ணி எல்லாம் பையன் வங்க மண்ணி கல்லாயி அங்காலமா தாயே நீ பெருக்கி போடு பாயே அப்பரோ சுப்பரோ கரினா கப்பரோ ஏரியால விற்கிறாங்க தண்ணி கேன்னு முப்பறோம் ஸ்டவ் மேல கடாயி சாக்கத்துல சடாயி வடிவலனா துபாயி கைய விட்டா டபாயி. ஓகே, சூப்பர். கானா சாங்ஸ் ரொம்ப செமையா இருந்தது. இப்போ சினி சாங்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாச்சும் பாடுங்க. ஓகே, அதாவது விஜய் சார் பாடின அவங்களும் மானசி அக்கா அவங்க பாடியிருப்பாங்க. அவங்க பாடின வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் ஒரு நியூ வெர்ஷன் மாதிரி போட்டிருப்பேன், அது பாடுறேன். ஓகே ஓகே. கட்டு மல்லி கட்டி வச்சா கலகலக்க பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்பு இடுப்ப வச்சா மச்ச பொட்டில் என்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்சவளே உச்சி கட்டும் நேரத்துல உச்ச கட்டம் தட்டவள ரஞ்சிதமே 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 மனச கலக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை உதட்டு வலிக்க கொஞ்சமே. இப்போ இந்த ஃபீல்ட்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க வந்து நீங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் உங்க பாடல் வரிகளால. ஓகே, அந்த மாதிரி வந்து உங்க ப்ரொபோசல் வந்திருக்கா? அதாவது காதல்ங்கிறது வந்து அது தப்பா பார்த்தாதான் அது காதலுங்கிறது ஃபர்ஸ்ட் தப்பே கிடையாது. இப்போ எல்லார் மேலேயுமே வரும். இப்போ ஃபேன்ஸ் இருக்காங்களா, அவங்க மேலே எனக்கு ஒரு தனி லவ் இருக்கு, அவங்களும் என் மேலே அளவுக்கு கடந்த ஒரு லவ். இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ போட்டு அவங்களுக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்கும், ஆனால் அவங்க அதை விட்டுட்டு எனக்காக என்னோட ஃபோட்டோ வச்சு வேறு ஏதாவது சாங் வச்சு எடிட் பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரி யார் எதுவும் பண்ணாலுமே நான் திருப்பி அந்த ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுப்பேன். இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே இப்போ யாரோ ஒருத்தவங்க மென்ஷன் ஸ்டோரி போட்டாங்கன்னா நான் உடனே டப்புன்னு ஆட் ஸ்டோரி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க நம்மளுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்காக நம்மளோட கொஞ்சம் சப்போர்ட், தேங்க்யூ, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணுவேன். அது லவ்ங்கிறது வந்து எல்லார் மேலேயுமே யார் யாரெல்லாம் நமக்கு லவ் கொடுக்குறாங்களோ அன்பு தான் எல்லாமே. யார் யாரெல்லாம் லவ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அபிராமிக்கு வந்து லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா?
இப்பதான் 20 ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஏஜ் இருக்கு, அதனால பண்ணிக்கலாம். உண்மையா யாரோ லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா லவ் பண்ணுவேன். அதை பத்தி உண்மையான, ஏன்னா இப்போ உண்மையான லவ்வர்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தா இப்போ வர நியூஸ் எல்லாம் பார்த்தாவே அந்த இடத்துல போகும்போது அவங்க கொண்டுட்டாங்க, அந்த மாதிரி வரும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்க உண்மையா லவ் பண்ணா கண்டிப்பா லவ் பண்ணுவேன். வீட்டில் எடுத்து சொல்லி வீட்டில் உள்ளவங்களோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி. இப்போ யார் உண்மையா லவ் பண்ற யாருனாலும் ஓகே பண்ணுவேன்னு சொன்னீங்க. உங்களுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா? அவங்க இந்த மாதிரி இப்போ ஒரு குவாலிஃபைல இருந்து நமக்கு ப்ரொபோஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பேன், இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நான் அக்செப்ட் பண்ணா ப்ரொபோஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பேன், அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரீச் இருப்பீங்க இல்லையா? அது என்ன மாதிரின்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஜிம் பாடியா இருக்கணும், சிக்ஸ் பேக் அந்த மாதிரி வச்சிருக்கணும்லாம் ஆசைப்படல. எனக்கு தேவை எனக்கு உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு யார் உண்மையா இருந்தாலுமே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. சரி, ஏன்னா இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம கூடயே இருந்துட்டு பின்னாடி பேசுறவங்களும் 1000 பேர் பார்த்தாச்சு. அதுக்காக நான் சாங்கெல்லாம் பண்ணியிருக்கேன், அதை நான் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பா பாடி காட்டேன். அது உண்மையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க யார் என்ன அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் அவங்கள ராஜா மாதிரி வச்சு நான் பார்த்துக்குவேன். அந்த அளவுக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான தைரியம் அது எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு தேவை அவங்க உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ அதாவது ஒருத்தர் பார்க்கும்போது அவர் உண்மையா இருக்காருன்னு தெரியாது இல்லையா? பழகின பிறகுதான் தெரியும். அப்போ அவங்க அதுக்கான சான்சஸ் யாருக்கும் ஒருத்தவங்க கொடுத்தாதான் அவங்க ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ அது நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அபிராமியோட இந்த பயணத்துல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்கிய விஷயம் ஏதாச்சும் இருக்கா, சம்பவங்கள்? கண்டிப்பா சம்பவம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். முன்னாடி அந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தோன்னா நான் போய் பாடினாவே ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸு சிங்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க பாரு மகாராணி, இவங்க பாடி இவங்களுக்கும் பாட்டுக்கும் ரொம்ப தூரம், இவங்கெல்லாம் என்ன பாட போகிறாங்க அப்படின்லாம் கேட்டு, நீ எல்லாம் எதுக்கு பாட வந்தானே என்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போது அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது போக நம்ம நிறையா ஸ்டேஜ் போகும்போது 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ரொம்ப லாஸ்ட்ல போய் உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமிங்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம என்ன இது பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். அது அப்படியே போகும். தளபதியோட சாங் பாடிட்டீங்க, தலைக்கு எதுவும் சாங் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா, தலைக்கு இல்லாமையா, கண்டிப்பா பாடலாம். வாய் உதர்வேனா மாட்டிக்காத வீணா, நம்மளோட வேலை பார்த்து ஊரு பேசத்தானா, நம்மாண்ட ஏசினா டைம் வராதுடா போனா, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா எல்லாம் வரும் தானா, மத்தவன மட்டும் தட்டி மேல நோயூஸ், கத்துறவன் கத்தட்டுமே தட்டி விடு டைம் பாஸ், வந்தா என்ன போனா என்ன யாரு என்ன சொன்னா என்ன, தகிட 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 சில்லா சில்லா ஜில்லா, இனி எல்லா நாளும் ஜில்லா சில்லா ஜில்லா ஜில்லா, இது நம்மளோட கில்லா சில்லா ஜில்லா ஜில்லா, இனி எல்லா நாளும் சில்லா கில்லா கில்லா கில்லா, இது நம்மளோட கில்லா. உங்களோட சாங்ல நீங்க பாடின சாங்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எது? கண்டிப்பா வரேன். வேலை செஞ்சு வேர்வை சிந்தி வீட்டுக்குள்ள நீயும் வந்தா, என்ன தேச்சு குளிப்பாட்டி முந்தானையில் தலை தவட்ட, அத்தை பச்ச ராசாணி அந்த வரம் கொடுத்திரையா, ஆயுசுக்கு உன்னிலா உங்கூட வருவேனையா, மொட்டை மாடி நனவ நம்ம சேர்ந்து ரசிக்க வேணும், என் எதிர நீயும் போக உன்னை கட்டி எனக்கு வேணும், இந்த கருவ புள்ள ஆசை ஏண்டா உனக்கு புரியவில்லை, ஒத்த நொடி பார்வையில கட்டி என்ன இருத்தவனே என்னோட ஆசை மாமனே, உன்னை கட்டி கொள்ள ஆசை வச்சேனே, கண்ணங்குழி ஓரத்துல காதல் முட்டனையும் தர இத்தனைதான் பார்த்திருக்கிறனே, நானும் உனக்காக பூத்திருக்கிறனே. இதான் என்னோட ஃபேவரட் சாங். ஸ்டேஜ்லலாம் ஃபர்ஸ்ட் சாங் இந்த சாங் தான். சாமி பாட்டு எடுத்து நான் இதுதான். ஆமாம், ஓகே. அதாவது நம்ம கூடவே இருந்துட்டு இந்த பின்னாடி பேசுறவங்கல்ல, ஆமா, அவங்களுக்காகலாம் நிறைய சாங் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சாங் கண்டிப்பாக பாருங்க. திறமையால தான் வளர்ந்து வந்தேன்டா நானும் தனியா, நான் வளர்ந்து வரும்போது கூட இல்லடா யாரும் துணையா, சிங்களா இறங்குனேன் சின்ன வயசுல சிங்கம் போலதான், என் பேருக்கு முன்னாடி உயர்த்தி வச்சுட்டேன் பிறந்த ஊரதான், போட்டி பொறாம வளர்க்க மாட்டேங்க என்னோட மனசுல, என்ன பேரோட வெட்டி எறிஞ்சாலும் வளர்ந்து வருவேன் தன்னால, போட்டி பொறாம வளர்க்க மாட்டேங்க என்னோட மனசுல, உன்னை பேரோடு வெட்டி எறிஞ்சாலும் உன்னை வருவேன் தன்னால, திறமையால தான் வளர்ந்து வந்தேன்டா நானும் தனியா,
வளர்ந்து வரும்போது கூட இல்லடா யாரும் துணையா. இந்த சாங். ஓகே மேடம், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப எங்களுடைய சேனல் சார்பா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் மறக்காம சாரல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.